வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நாங்கள் வந்து ஐக்கியா போக போகிறோம். நான் உங்களுக்கு வந்து டூர் காமிக்க போகிறேன். கனடாவில் கேல்கரியில் ஐக்கியா எப்படி இருக்குது. ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. சரி, இது வந்து என்னோடய வீட்டில் இருக்கிற ஆஃபீஸ் ஸ்பேஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோடய பெரிய மானிட்டர் இருக்குது, ஒன்று குட்டி மானிட்டர் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஆஃபீஸ் ப்ளஸ் யூடியூப் ஸ்டுடியோ ரூம் எந்த. ஸோ அதில் வந்து நான் நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கலர் இந்த இது போட்டிருக்க வால்பேப்பர் இது ரியல் வுட் கிடையாது. ஸ்டுடியோ லைட் இருக்குது, மைக் இருக்குது, எல்லா தேவையான பொருட்கள்லாம் இங்கே இருக்குது. அதை வச்சு நான் நல்லா வீடியோ பண்ணுறதுக்காக. ஸோ இதில் வந்து என்னோடய வால் பேக் ஃபேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிளெயின் பிளாக் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைட் போட்டிருக்கேன், சின்ன பெரிய லைட் அது. ஸோ மீதி ஐட்டம்ஸ்லாம் இங்கே அப்படியே கிடக்குது, கீழே கிடக்குதுங்க. ஸோ லெட் மீ ஷோ யூ. என்கிட்ட நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. லைக் வந்து வேறு கேமரா இருக்குது, ட்ரோன் இருக்குது, நிறைய பொருட்கள் இருக்குது. இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் இப்போதுக்கு. இது அப்படியே பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக இல்லை, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பெயிண்ட்லாம் அடிச்சு நல்லா க்ளீனாக வச்சுருக்கேன். ஒன்றுன்னா இப்போ வந்து எப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் காசு வருது என்கிட்ட சேவிங்ஸ் பண்ணுறேன்னா அப்போ வந்து நான் ஒரு ஐட்டமாக ஆட் பண்ணலான்னு இருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப்னு சொல்லுவாங்க, இந்த ஃப்ரேம்ஸ் இருக்கும். அது வந்து ஐக்கியாவில் கொஞ்சம் சீப்பராக இருக்கும் அண்ட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லென்த்தியராக கிடைக்கும். அமேசான் அதிலெல்லாம் பண்ணணுன்னா பிரச்சனைனா உங்கள் காசு வந்து வேணும், ஒருத்தன் எங்கேயோ இருப்பான், அவனுக்கு போய் சேரும். ஸோ அதனால் நான் எப்போவுமே என்கரேஜ் என்ன பண்ணுவேன்னா, டேரெக்டாக கடைக்கு போய்ட்டு வாங்குவேன்னா. ஸோ அந்த மாதிரி பண்ணேன்னா அந்த கடைக்காரனுக்கு போகும் காசு, ப்ளஸ் கொஞ்சம் இங்கே இருக்க லோக்கல் எக்கானமி கொஞ்சம் க்ரோ ஆகும், ரைட்? அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன். பட் சம்டைம் எதுவுமே கிடைக்கலன்னா தென் ஐ வில் கோ அண்ட் ஆர்டர் ஆன்லைன். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து ஷெல்ஃப் வாங்க போகிறேன். ஹோப்ஃபுல்லி எனக்கு எதாவது கிடச்சுன்னா ஓகே ஃபைன், இல்லைன்னா இட்ஸ் ஃபைன். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த ஐக்கியாவோட டூர் காமிக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், பிகாஸ் ஐக்கியாவில் வந்து இங்கே வந்து ரொம்ப பெருசு. லைக் 4 ஃப்ளோர் ஆர் 3 ஃப்ளோர் இருக்குது, ஆர் 2 ஃப்ளோர் இருக்குது, ஃபுட் கோர்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஃபுட்டு நான் சாப்பிடுவேன்னு தெரில, பட் இஃப் ஐ ஈட் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அது நான் என்ன சாப்பிட போகிறேன்னு. ஸோ இதுதான் வந்து நான் பர்பஸ் ஆஃப் கோயிங். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து கொஞ்சம் ரோட் ட்ரிப்பு, கொஞ்சம் ரோடு ரொம்ப டீட்டெயிலாக கிடையாது, ரோடு எவ்வளோ லென்த்தி இருக்குது, கொஞ்சம் ட்ரைவ் காமிக்கிறேன். அண்ட் தென் ஐக்கியா காமிக்கிறேன். ஐக்கியா பக்கத்தில் நிறைய இருக்குது, கடைலாம் இருக்குது. லைக் வந்து ஹோம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இருக்குது, தனியாக ஒரு ஷாப்ஸ் இருக்குது, மைக்கல்ஸ் இருக்குது, அங்கே வந்து பெஸ்ட் பையும் இருக்குது எலக்ட்ரானிக்ஸ்க்காக. ஸோ அதனால் நிறைய இருக்குது. பட் ஐ வில் நாட் பி கவரிங், அது நான் கவர் பண்ண மாட்டேன். தமிழ்லே பேசணும்னா ஸோ அது நான் கவர் பண்ண மாட்டேன். பட் இங்கேருந்து போகிறது ரோடு கொஞ்சம், அப்புறம் ஐக்கியாக்குள்ளே போகிறது, உள்ளே இருக்கிற ஐக்கியது எல்லாமே நான் காமிக்கிறேன். கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், பட் வெரி என்ஜாயபுளாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு. இது நல்லா உங்களுக்கு ஒரு ஐடியா தரும் ஐக்கியாக்குள்ளே என்னென்ன விற்கிறாங்க இங்கே கனடா கேல்கரியில். ஸோ நீங்கள் வந்து வரும்போது இங்கே இல்லைன்னா போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து கிளைமேட் ரொம்ப கோல்டாக இருக்குது. எனக்கு திடீர்னு சம்மரில் ஒரு 29-30 டெம்பரேச்சர் வந்து இங்கே உடனே உங்களுக்கு வந்து 15 அப்படின்னு ட்ராப் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும், நல்ல ஜாக்கெட்லாம் போட்டு போங்க. அப்புறம் இதான் எங்கள் வீட்டு கராஜ் அண்ட் வீடு. இது இப்போதைக்கு என் ஒய்ஃப் வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க பசங்களோட. என்னோடய கார் நான் சும்மா அங்கே பார்க் பண்ணியிருக்கேன், உங்களுக்கே தெரியும் என்னோடய ட்ரக் அங்கே இருக்குது. ஓகே, ரெடி போகலாமா? ஸோ நாங்கள் ஐக்கியா வந்துவிட்டோம். இங்கே பயங்கரமாக விண்டு இருக்குது இன்றைக்கி. ஸோ அங்கே பார்க்கலாம் பெரிய போர்டு. இங்கே தான் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு. இதுதான் என்ட்ரன்ஸு. மேலே போனோன்னா இங்கே மெனுலாம் காமிச்சிருப்பாங்க, எல்லாம் பெரிய டிவியில் போட்டிருப்பாங்க. ஸோ யூ கேன் சீட் ப்ராப்பர்லி. நம்ம சாப்பிட போகிறது சால்மன் ஃபிலெட். இங்கே வந்தோடனே இந்த லைனில் நின்று இந்த தட்டை தூக்கினோம். இங்கே வந்து ஹலோன்னு எழுதியிருக்காங்க ஸ்வீடிஷ் லாங்குவேஜில், சின்ஸ் இது ஸ்வீடிஷ் ரெஸ்டாரண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் இருக்குது, காஃபி இருக்குது, எல்லாமே இருக்குது. இது சாஃப்ட் ட்ரிங்க் தான், $1 $2ன்னு நீங்கள் ஒரு கப்பை தூக்கிடலாம். அப்புறம் இங்கே நேராக நடந்துகிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சீஸ் கேக் இருக்கும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்புறம் வந்து இந்த லேயர்டு கேக்ஸ் இருக்குது. இன்றைக்கி நான் இது வாங்கலை, என்ன ரொம்ப ஸ்வீட்டு. ஸோ அதனால் நான் இது இன்றைக்கி ஸ்கிப் பண்ண போகிறேன். அலர்ஜி இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்டில் போனீங்கன்னா இன்னொரு கேக் இருக்குது. இது வந்து ஸ்ட்ராபெரி கேக், சாக்லேட் கேக், அந்த மாதிரி எல்லா டெசர்ட்ஸ் இருக்கும்.
ஸோ இங்கேயும் இன்ஃபர்மேஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க, டெம்பரேச்சர் மெயின்டைன். இது வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்வீடிஷ் டிஷ். இது வந்து பார்த்திங்கன்னா சுஷி மாதிரி ஜப்பான், இவங்க ஊரில் வேறு மாதிரி வச்சுருக்காங்க. இது சால்மன் நல்லா தின் பண்ணி லெமன்லாம் வச்சு சவராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ட்ரையே பண்ணல. சாப்பாடு வாங்கினா அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ்க்காக நீங்கள் எது வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். நான் எப்போவும் இந்த சுகர் ஃப்ரீ கோலா எடுப்பேன், அதுவும் ரொம்ப கெடுதல், பட் ஸ்டில் ஃபைன். அது பக்கத்தில் வாட்டருக்கு அது வாங்கினா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ மெஷ் இருக்குது, இது இருக்குது, சால்மன் இருக்குது. இதுதான் வாங்கினேன்னா பொட்டேட்டோலாம் இருக்குது, அதில் நல்லாயிருக்கும். அது ரொம்ப ஃபேவரட். இது பார்த்திங்கன்னா ஒரு $17, விச் இஸ் நாட் தேட் பேட். பட் நம்ம உட்காந்து நிம்மதியாக அங்கே சாப்பிட்றோம். ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். இங்கே இடம்லாம் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து இங்கே ஒரு ஐட்டமும் பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ள ஐக்கியாலே கிடைக்கும். ஸோ சாப்பிட்டா நம்ம தான் தூக்கி வைக்கணும், நம்மளுக்கு வேலைக்காரங்களாம் இங்கே ஒன்றும் கிடையாது. நம்ம தான் எல்லாம் க்ளீன் பண்ணி கரெக்டாக உள்ளே போய் ட்ரையில் போய் வைக்கணும். ஸோ நிறைய வேலை நம்ம தான் பண்ணணும் வெளில போனாங்க. ஸோ நல்லா க்ளீனாக போய் அங்கே வச்சிட்டோம். நல்லா க்ளீனாக சாப்பிட்டல, நான் எல்லாமே சாப்பிட்டேன், எதுவுமே வைக்கல பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் சாப்பிட்ணும். எல்லாம் வச்சாச்சிட்டு அப்புறம் நம்ம அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் எடுத்துனா ஒன்றும் பார்த்திங்கன்னா ஒரு வேறு செட்டப் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு ஒரு மைண்டில் ஐடியா வரதுக்காக உங்கள் வீடு எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லி. இந்த இதில் பார்த்தீங்கன்னா கரண்டி கூட உள்ள அவங்க எல்லாத்தையும் ப்ரைஸ் டேக்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே பார்க்குற A to Z ஐட்டம் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா $100 ஸ்டீல் பாத்திரம். நீங்கள் இந்தியாவிலேருந்து தூக்கிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது, இங்கே கிடைக்குது. பட் கொஞ்சம் அதிகம், பட் ஸ்டில் ஃபைன். இங்கே வந்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் இருப்பாங்க. குட்டி குட்டி ஐட்டம்லேருந்து எல்லாமே செட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ரூம் வச்சுக்கலாம் அப்படின்னு. அடுத்தது வந்து வேறு மாதிரி செட்டப் இது. இப்போ இங்கே எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே கொஞ்சம் ஏதோ ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி, அந்த ஆர்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த டீ கப் எதுக்குன்னு தெரியல, பட் ஸ்டில் அங்கே இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இது அப்படியே உங்களுக்கு ஐடியா தராங்க. இந்த மாதிரி வுட்டு மாதிரி ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி பிளாக் பெயிண்ட் அடிச்சு எல்லாமே பிளாக் வச்சு இந்த கர்ச்சீப்பு துண்டுலாம் அப்படியே தொங்க விட்டுலாம் அதில் இவங்ககிட்ட வாங்கி. ஸோ அந்த மாதிரி காமிக்கிறாங்க. பட் நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஸோ அதனால் நான் அது பார்க்கல. இந்த லேம்ப் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. பார்த்திங்கன்னா 3 லேம்ப்பு. ஆனால் ரேட்டை பார்த்த உடனே வேணாம், இது நம்மளுக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் இதை நான் விட்டாச்சு. உள்ளே இருக்க பல்பே வாங்க முடியாது நல்லா இப்போது. ஸோ அதனால் அது அப்படி இருந்துச்சு. இங்கே சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே படுத்து தூங்கலான்னு இருக்கும், ஆனால் தூங்கக்கூடாது, நீங்கள் அமுச்சு விட்ருவாங்க வெளில. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறைய எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். கர்டன்ஸ் இது அது எல்லாமே இருக்குது. உங்கள் சோஃபா கவர் பெரிய சோஃபா இருக்குது. மேலெல்லாம் வச்சுருக்காங்க. மேலே ஏறி உட்காந்துடாதீங்க, அது உடஞ்சி கீழே வந்துடும். ஸோ அது சும்மா ஒரு டெமோக்காக தான் வச்சுருக்காங்க. பட் இது ரொம்ப ஸ்ட்ராங், அதனால் ஸோ இட்ஸ் ஃபைன். யூ கேன் ஜஸ்ட் see it. ஆனால் உட்காந்துலாம் பார்க்க முடியாது, மேலே ஏறிலாம். ஓகே, ஸோ நல்லா இருக்குது. மேலே லைட்டிங் கீட்டிங்லாம் பார்த்து பக்கா பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லா பார்த்து வாங்கலாம். நீங்கள் டப்பா ஓப்பன் பண்ணி காமிங்க அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. ரொம்ப இடம் பெருசுனால நிறைய சோஃபா வச்சுருக்காங்க. அதோட பில்லோஸ் வச்சுருக்காங்க பக்கத்துலேயே. வரும் போதெல்லாம் அதை நசிக்கலாம். அப்புறம் வந்து இந்த தனி கவுச்சு, நீங்கள் ரிட்டையர் ஆகிட்ட அப்புறம் இதில் உட்காந்து நல்லா யூடியூப்பில் வீடியோ என்னோடய வீடியோ உட்காந்து பார்த்துட்டு உட்காந்துலாம். நல்லா லைட்டெல்லாம் செட்டப்லாம் சூப்பராக இருக்குது. பிரைட் கலர்ஸு. 349 வேணாம்ப்பா, விட்டுரு, வேணாம் இது வேணாம். இதை எப்படி வாங்கினா அந்த லொக்கேஷன் போட்டுப்பாங்க. கீழே போகும்போது அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் அதை பொறுக்கிக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு கீழே போயிடுங்க. கீழே போகும்போது செக் அவுட் முன்னாடி இதில் இருக்கும், இந்த ஷெல்ஃப்க்கு போய் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குது. நல்ல ஒரு ஆப்ஷனு. இங்கே டேபிள்லாம் இருக்குது பாருங்கள், லேம்ப்பு இந்த மாதிரி செட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு அவங்க யோசிக்கிறாங்க. நீங்கள் மாற்றிக்கலாம் அது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய சேரு கீரை எல்லாமே இருக்குது. நீங்கள் சேரை போட்டு அங்கே உட்காந்துட்டு நல்லா பார்க்கலாம், நல்லா ஆடலாம், நல்லா பண்ணலாம். இந்த இது பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து இந்த மாதிரி சேரு. இது வந்து நீங்கள் கிளாத்தை செலக்ட் பண்ணலாம், எந்த கிளாத்தில் எனக்கு வேணும். ஓகே, வெரைட்டி ஆஃப் கிளாத்ஸ் இருக்குது. நீங்கள் சரவணா ஸ்டோர் போய் இதில் மாதிரி கேட்டிங்கன்னா துரத்தி விட்ருவாங்க. இது வந்து இங்கே தான் இப்படி பண்ண முடியும். ரெடிமேடு இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸும் வாங்கலாம். ஆனால் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம சரவணா ஸ்டோருக்கு போயிடலாம். ஓகே, ஸோ இது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து லிவிங் ரூமு, கவுச்சு எல்லாமே செட் பண்ணிங்க. ஷாண்டிலியர் மேலே லைட்டு, பக்கத்தில் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு எல்லாமே பிளாக் ஃபினிஷு. ஒன்று சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் எல்லாத்துக்கும் ப்ரைஸ் டேக் தொங்குது. இது மொத்தமாக சேர்த்து 749 கிடையாது, ஒன்று தனித்தனி. ஸோ பாருங்கள், எல்லாத்துக்கும் ஒரு ப்ரைஸ் போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஏமாந்துடாதீங்க, இது எல்லாத்துக்கும் தனித்தனி ப்ரைஸ். இந்த புக்கு கூட ஃபேக்கு. ஓகே, ரொம்ப நேரம் பார்க்குறேன், நான் வாங்குறதுக்கு முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நிறைய இருக்குது, எல்லாம் கண்ணாடி போட்டு ரொப்பி வச்சுருக்காங்க. இது எப்படின்னா பார்த்திங்கன்னா இதில் எல்லாம் வந்து சிம்பிளாக செட்டப் பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, சின்ன சேர்லாம் போட்டு அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மினிமல். இது கொஞ்சம் கம்மியாக ஆகும் செலவு. பட் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் எம்டியாக தெரியுது, ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. பண்ணி ஒன்று தான் பண்ணாட்டி ஒன்று மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இப்படிலாம் செலவு பண்ணி அரைக்குறையாக வச்சு ஒன்றுமே புரியல. இது என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க, இது இப்படி செட் பண்ண என்னது, இந்த சொம்பு கையில் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் இந்த மாதிரி நான் கண்டிப்பாக இது பண்ணாதீங்க. இது பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகுது. இது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள்லாம் போட்டு கொஞ்சம் காசு செலவு அதிகமாக பண்ணால் நல்லாயிருக்கும்.
ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேட்லாம் போட்டு அந்த பிளேட்லாம் வச்சுருக்காங்க. வீட்டில் அவ்வளோ சொந்தக்காரங்க வர மாட்டாங்க, இருந்தாலும் அவ்வளோ பிளேட் வாங்கி தான் வைக்கணும் நம்ம. இந்த லேம்ப்பு ஒரிஜினல் இல்லை, டூப்ளிகேட்டு. அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கூட டூப்ளிகேட், யாரும் குழந்தெல்லாம் அப்படி பண்ணல, இது இவங்களே பண்ணி அசிங்கமாக பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த சேருக்கு ராட்லிங் சேரு அதே மாதிரி தான் ரிட்டையரான உட்காந்துக்கலாங்க. இந்த புக்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபேக் புக்கு, எதுலேயுமே ஒரிஜினலே கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லைட்டிங்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கொட்ரா வச்சுருக்காங்க. அந்த கொட்ரா கூட $40. அப்பா வேணாம், அது கிளாஸ் வேணாம், அங்கேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்படி வந்தீங்கன்னா இந்த சோஃபாலாம் வச்சு நல்லா வச்சுருக்காங்க. இந்த மாதிரி விண்டோ இருக்குது, சும்மா தான் அது ஃபேக்கு. அப்படியே வந்தீங்கன்னா இந்த கவுச் இருக்குது, லிவிங் ரூம். இந்த பிளான்ட்ஸ்லாம் சும்மா வச்சு அப்படியே டெக்கரேட் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் பிளான்ட் தான் அது, ஒரிஜினல் கிடையாது. இங்கே வந்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தைங்க மாதிரி வச்சுருக்காங்க, பேக்கஸ் பண்ணுற மாதிரி. டிவி, அது ஸ்டாண்டு, அது கீழே சேரலாம். அப்படியே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரூம் செட்டப். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிங்க்கு, அப்படியே பிங்க் தான். பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் போட்டு அப்படியே நீங்கள் எங்கெங்கே சுற்றுனீங்க, எங்கெங்கே அடி வாங்கினீங்க, எங்கே ஊந்திங்க, ஆக்சிடெண்ட் ஆனது, அது இது எல்லா ஃபோட்டோலாம் போட்டு வச்சுட்டு அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே போகாத இடம் கூட அப்படியே வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே பார்த்திங்கன்னா டிவி இருக்குது, எல்லாம் ஒயிட்டு. அங்கே பார்த்திங்கன்னா கர்டன்ஸ். இந்த லேம்ப் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா $50 ரொம்ப அதிகம். அது நான் பேப்பர்லேயே பண்ணிப்பேன் அதெல்லாம், யூடியூப்பில் பார்த்து. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி டேபிள் ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு, டிவி பெஞ்சு. இது ரொம்ப ரெடியூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. $25 இந்த மாதிரி ஒரு பெஞ்சு கிடைக்கிது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், இது பயங்கர நல்ல டீல். இது எனக்கும் நான் பார்த்துருந்தேன், இது தேவையில்லை, இருந்தாலும் இது கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம். இப்படி தான் நம்ம எல்லாம் பண்ணுறோம், காசுலாம் வீணாகிறதே இப்படி தான். ஸோ இந்த பின்லாம் பார்த்திங்கன்னா $4 ஒன்று. ஓகே. ஸோ நீங்கள் அப்படி போட்டுட்டு இந்த மாதிரி குப்பைலாம் உள்ளே வச்சுக்கலாம், ஒழிச்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் நானும் இப்போ பண்ணி வச்சுருக்கேன். வாங்கிட்டு எல்லாம் குப்பைலாம் உள்ளே வச்சுக்கலாம். ஓகே. இந்த போடுறதுக்காக திருப்பி வாங்கணும் நீங்கள், இந்த ஜாய்ஸ்டிக் இந்த கேம்லாம் வாங்கணும். ஓகே. ஏன்னா சும்மா அப்படியே எம்டி வச்சா நல்லா இருக்காது இல்லையா? அதனால் இந்த பின்லாம் எடுத்து பார்த்தேன்னா எப்படி இருக்குது, சைஸ் எப்படி இருக்குது, இந்த சைடு போடலாம், எடுக்கலாம். ஓகே, எவ்வளோ ஐட்டம் போடலாம், அதெல்லாம் நல்லா கணக்கு போட்டு பார்த்தேன். எதுவுமே செட் ஆகலை எனக்கு. இது வேஸ்ட் மாதிரி இருந்தது. இருந்தாலும் போயிட்டேன்னா திரும்ப ரிட்டர்ன் வந்தேன். இல்லை வாங்கிக்கலாம், நம்மளெல்லாம் குப்பெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லை. ஸோ அதனால் இதை வாங்கி 4 வாங்கிட்டேன். ஒன்றுலாம் பத்தாது, அது அவங்க இப்போ காமிக்கிற மாதிரியே செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் அது வந்துச்சு. அவ்வளோதான், 4 தான் வாங்குவேன். நம்ம வாங்கினேன். அந்த 4 எடுத்துகிட்டு என்ன பண்ணேன்னா அப்படியே கிளம்பிட்டோம். நான் ஸ்ட்ராலர் எடுத்துகிட்டு வரல, அந்த கையிலே சுற்றி இந்த லூஸ் மாதிரி. ஓகே. ஸோ அப்படி நீங்கள் பண்ணாதீங்க. வரும்போது அந்த கீழேருந்து ஸ்ட்ராலர் எடுத்து வந்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஆஃபீஸ் செட்டப் மாதிரி. ஓகே. நீங்கள் ஆஃபீஸ் தான் பிடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலே இது செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீடு கூட பிடிக்காது அடுத்தது. ஓகே. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைல்ஸ்லாம் போட்டு வச்சுட்டு அப்படியே ஆஃபீஸ் மாதிரியே அப்படியே என்ன பண்ணிடுங்கன்னா அப்படியே ஸ்லைவ் ஆகிடுங்க ஆஃபீஸ்க்கு. இது முடிஞ்சு. அப்புறம் இது என்ன இருக்குது, சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு டெக்கரேஷன், அவ்வளோதான். அது டாய்லெட்டில் வைக்கிறது இங்கே வச்சுருக்காங்க. பட் ஓகே, ஃபைன். ஸோ இது சாண்டல்வுட் கலரில். இங்கே பார்த்தீங்கன்னா வேறு டிசைனில் இருக்குங்க. நீங்கள் ஆஃபீஸு வீட்டில் போய் வச்சுக்கோங்க, அதுதான் சொல்கிறாங்க இவங்க. ஏன்னா நம்ம ஏன் ஆஃபீஸுக்கு போய் வாங்கிட்டு வைக்க போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் வீட்டில் வச்சுக்கலாம். இது லேம்ப்லாம் இருக்குது. இந்த புக்கெலாம் போட்டு இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா பூனை ஏன்னா உள்ளே போகாது, அதுக்கு தெரியும் உள்ளே என்ன இருக்குது. ஆனால் க்யூரியாசிட்டி பயங்கரமாக அதிகமாகிடும் அதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப், இதுதான் நம்ம வாங்கலாம்னு யோசிச்சோம்னா அது இருக்குது. ஆனால் இது செட்டோடு வாங்கினது. இந்த கலர் அவ்வளோ பிடிக்கல. இது பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள். இது எப்படி பார்த்திங்கன்னா நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க, அப்படி வந்தாங்கன்னா கெஸ்ட்டு தூக்கி போட்டுக்கலாம். இது ரொம்ப சீப்பாக முடிஞ்சிடும் ஆப்ஷனு. பார்க்குறது ரொம்ப சீப்பாக இருக்குது. அதனால் அது எப்போ வேணால் மடிக்கிறான் போட்டுக்கிறான் அப்படின்னு. பட் இப்படி தான் நம்மளுக்கெல்லாம் இதுதான் ஹெல்ப் ஆகும். ஸோ அது வாங்கிக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா $240. தெரில எதுக்குன்னு. பட் எனிவேஸ் அது அப்படியே வச்சுருக்காங்க, அப்படியே ஷோ கேஸாக. இதுக்கு உட்காரத்துக்கு தனி சேர். இது வந்து நார்மல் ஆஃபீஸ் சேர்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் டைனிங் டேபிளில் போட்டு உட்கார முடியாது, பண்ணலாம். பட் இது பாருங்கள், எல்லாமே சி ஷேப்பில் இருக்குது, ரவுண்டு அதெல்லாம் இருக்குது. இது வச்சுருக்காங்க, இது எடுக்க முடியாது, நீங்கள் சும்மா வச்சுருக்காங்க அது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு இந்த மாதிரி செட்டப் பாருங்கள் டைனிங் டேபிள். இது ரொம்ப பயங்கர பாஷாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, 2 துண்டு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். மேலே 2 லேம்ப்பு இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். அந்த குக்கீஸ்லாம் டூப்ளிகேட்டு, அது பேப்பர் பிரிண்ட் அவுட் தான். அது நான் நிஜமாலே இருக்குன்னு நினச்சேன், அது சும்மா பிரிண்ட் அவுட், அது குக்கீஸ் இல்லை. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது ஒரு வேறு தனி செட்டப். இதில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே மினிமலாக இருக்குது, ரொம்ப குப்பைலாம் இல்லாமல். சீலிங்கே அப்பப்போ காமிக்கிறேன், பார்க்காதீங்க. இப்போ இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ். இங்கே வந்து கேஸும் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கேஸு, 4-5 வந்து இண்டக்ஷன். இது கரண்ட் வந்து கொஞ்சம் சீப் இல்லையா இதோட பார்த்திங்கன்னா இங்கே கேஸோட, அதனால் அது வச்சுருக்காங்க. சேஃப்டியும் அதிகம், அதனால் அந்த மாதிரி. இந்த கவுண்டர் டாப்லாம் சூப்பராக இருக்குது, பெரிய வுட்டு. இது புது பிளேஸ் வந்து வரப்போகுது. ஓகே. ஸோ அதனால் இது வந்து அப்படியே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட் உங்களுக்கு காமிக்க முடியல. இது ரொம்ப நிறைய இருந்தது பெருசாக. இப்போ ஏதோ பண்ணுறாங்க, இப்படிலாம் பண்ணி அப்படிலாம் பண்ணோன்னா நீ இன்னும் கொஞ்சம் அதிகமாக கஸ்டமராக வருவாங்கன்னு சொல்லிட்டு
அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. இது எப்போ திருப்பி லான்ச் ஆக போகுதுன்னா ஜூலை 1 அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா என் வீடியோ பார்த்துட்டே உள்ளே போயிடுங்க. ஓகே, என் பேர் சொல்லிடாதீங்க, டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்காது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே சாப்பிட்டு இங்கே தூங்கி இங்கே ஒர்க் பண்ணி எல்லாமே இங்கே பண்ணுற மாதிரி ஆள்லாம் இருக்காங்க சில பேர். அங்கேயே பாருங்கள் சோஃபா ஆக்கிடுவாங்க, அப்புறம் நைட் ஆகும்போது பெட்டு போட்டுருவாங்க, அப்படியே அங்கே தூங்கிடுவாங்க. சில பேச்சுலர்லாம் இருக்காங்க, வீணாக போனவங்க. இதெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க, இப்படி இருப்பாங்க. இது பாருங்கள் லைட்டெல்லாம் போட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு அப்படியே செட்டப் பண்ணிவிட்டு வேலை முடிஞ்சோன்னே அங்கே போய்ட்டு டிவி பார்த்துட்டு அங்கே டைனிங் டேபிளில் சாப்பிட்டு அங்கே படுத்துருவாங்க. இந்த மாதிரி லைட்டு செட்டப்லாம் இருக்குது. $50 தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம மூஞ்சி நல்லா தெரியணும்னு அவசியமே கிடையாது. நம்ம கேமராவில் டச் லைட்டை வச்சுப்பேன். மேலே ஃபைல் அதுவும் பார்த்திங்கன்னா திருப்பி வந்துச்சு, வீட்டிலே வச்சுக்குவாங்க இந்த ஃபைல்லாம். இந்த சைடு எல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. இந்த லேம்ப் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. இது என்னதுன்னா ஆர்டிஸ்ட் ட்ரா பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்லாண்டிங் டேபிள் மாதிரி இருந்ததுன்னா உட்காந்து பயங்கரமாக ட்ரா பண்ணலாம் நீங்கள். ஆனால் $150 நான் அதை ஆர்டிஸ்ட்டை ஹையர் பண்ணிப்பேன். அவனே எனக்கு ஆர்ட் பண்ணி கொடுத்துருவான் $50. இது $150. இது அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் ரூம் மாதிரி. ஓகே, நீங்கள் ஆர்டிஸ்ட் இல்லைன்னா கூட இதை செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா திருப்தியாக இருக்கும் உங்களுக்கு. ஆர்டிஸ்ட் ஆவிங்க சொல்லிட்டு வயசுலாம் ஆகி போயிடும், அவ்வளோதான் முடிஞ்சு. ஆனால் இது பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக பண்ணணும் நீங்களாம். இது இருக்குது, நிறைய இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து வீட்டில் உங்கள் அம்மா அப்பாலாம் அந்த இது பண்ணுவாங்களே, ஸ்டிச்சிங்லாம் பண்ணுவாங்க, பெயிண்ட் அடிக்கிறது, ப்ரஷ் பாருங்கள். எங்கள் அப்பா கேட்டு இருப்பேன், அவங்களுக்கு ப்ரஷ் கம்பார்ட்மெண்ட் தனி. இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து ஸ்டிச்சிங்லாம் பண்ணுவாங்க, அதுக்கு இந்த நூல்லாம் இருக்கிறதுக்கு இது. ஸோ அந்த மாதிரி பின்னாக நிறைய இருக்குது பாருங்கள். ஃபேப்ரிக் டேப்பு சொன்னால் இல்லையா, அளவு எடுக்கிற டேப்பு, டைலர்லாம் இப்படி வச்சுப்பாங்களே நீட்டாக, சான்ஸே கிடையாது. அதாச்சு இப்போது நம்ம டிபார்ட்மெண்ட் வரும், கம்ப்யூட்டர் செட்டப்பு. இதை பார்த்திங்கன்னா எல்லாம் பெஞ்சு ஸ்டூலு எல்லாமே இருக்குது. இந்த பாருங்கள் சேர், ஆஃபீஸ் சேர்ஸ், கேமிங் சேர்னு போட மாட்டோம், ஆஃபீஸ் சேர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது, கலர் தான் வேறு, எல்லாம் அதே தான். அப்புறம் சீப்பு போக கொஞ்சம் சீப்பில் வரும், கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் நீங்கள் உட்காந்து பார்க்கலாம், கீழே இருக்குது, மேலே உட்கார முடியாது. இது பாருங்கள் ஹெட்ஃபோன் ஸ்டாண்டு. ஓகே, ஸோ இப்படி நீங்கள் தனியாக கிடைக்குது. இது இதுவும் இவங்க மார்க்கெட் பண்ணி பயங்கரமாக பாக்ஸ் நிறைய வச்சுருக்காங்க, பார்த்தோன்னே எல்லாம் வாங்கிடுவாங்க. லேப்டாப் ஸ்டாண்டு நல்லா வச்சுருக்காங்க. இது போர்டு, இது நான் ஒன்று வாட்டி வாங்கினேன், ஒயிட்டில் வாங்கினேன், இப்போ பசங்க ரூமில் இருக்காது. இது ரொம்ப சீப்பாக இருக்குது, $5 லேப்டாப் ஸ்டாண்டு, எதுக்கு தான் தெரில. அப்புறம் இது ஒரு செட்டப் பாருங்கள், இது ஒரு தனி செட்டப். இதில் நீங்கள் காஃபி ஹோல்டரு இதெல்லாம் வச்சுட்டு, இது எதுவுமே ஃபேக், எல்லாமே ஃபேக். இது நிஜமாலே கம்ப்யூட்டர் கிடையாது. இது பாருங்கள், உங்கள் பையனை உங்கள் பசங்களை வந்து கெடுக்கணுன்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க, எல்லாமே கொடுத்துருவோங்க உங்கள் பசங்களுக்கு. செட்டப் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகே, சேர்லேருந்து எல்லாமே ஃபுல்லாக உட்காந்து, அங்கே போர் அடிச்சுன்னா அங்கே உட்காந்துப்பார், அந்த இதை வச்சுக்கோங்க. தொப்பிலாம் மாட்டுறது இதுதான் வேணும் நம்மளுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பெட்டு, இது ரொம்ப முக்கியம். நல்லா டயர்ட் ஆகிட்டு நல்லா தூக்கம் வரணும் உங்களுக்கு. ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் பெட்ஸ் இருக்கீங்க, நீங்கள் உட்காந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஆனால் தூங்கிடாதீங்க. ஓகே, ஸோ நீங்கள் உட்காந்து படுத்துட்டு சும்மா போத்துட்டுலாம் பார்க்கலாம், ஆனால் ரொம்ப நேரம் தூங்கிடாதீங்க. மியூசிக்லாம் போட்டு நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, இன்னும் நிறைய பேர் படுத்துலாம் ஏஞ்சிருப்பாங்க இந்த பெட்டில். ஸோ மறக்காமல் வீட்டுக்கு போனால் குளிச்சிடுங்க. ஸோ இது ரொம்ப நல்லதில்லை, பட் ஸ்டில் இப்படி பெட்டு போட்டாங்கன்னா தூங்கி தான் ஆகணும் இல்லையா. ஸோ அதான் போட்டுலாம் பார்க்கலாம். நிறைய டைப் ஆஃப் பெட்ஸ் இருக்குது, ஃப்ரேம் தனி, இது தனி, எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு பாருங்கள் செட்டப் தனியாக வச்சுருக்காங்க. இது எல்லாம் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி வார்டு மாதிரி இருக்குது. கலரும் அந்த இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கல எனக்கு. அப்படியே ஹாஸ்பிட்டலில் மாதிரி இருக்குது பாருங்கள். நீங்கள் ஹாஸ்பிட்டல் கேன்டீன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, அந்த ஒயிட்டு இது போட்டு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இது பண்ணிடாதீங்க, எப்படிலாம் பண்ணக்கூடாது கூட காமிக்கிறாங்க அவங்க. ஸோ அதனால் பண்ணாதீங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப பசங்களும் பேரண்ட்ஸும் ஒரே ரூமில் தூங்குற மாதிரி, அந்த மாதிரி இது. ஓகே, 2 பெட்டு இருக்குது செட்டப்பு. இது பாருங்கள், ஜென்ட்ஸ்க்கு எல்லாமே சேர்த்தது எல்லாமே இருக்குது. இதில் ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு, டையு, ஷூஸு, பேகு எல்லாமே இருக்குது, ஒரே கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக. நோ லேடிஸ் அலவுட், எல்லாமே ஜென்ட்ஸ். இது பாருங்கள், எல்லாமே பின்லாம் வச்சு நல்லா லைட்லாம் போட்டு செம்மையாக வச்சுருக்காங்க. நம்ம இப்படி வைக்க மாட்டோம் நீட்டாக, இது அப்படியே தூக்கி போட்டுருவோம், நல்லா வேஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா நீங்கள் வீடு புதுசாக கட்டுறீங்களா, இங்கே நல்ல சாய்ஸ் இருக்குது. இங்கே வந்து பயங்கர அற்புதமான சாய்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஆட்லாம் போட்டு உங்களை நல்லா ஏமாற்றிடுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணலாம், நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் அப்படி மாட்டிங்கன்னா 2 நாளுக்கு வந்துடும் வெளில அது. ஓகே, ஸோ பட் ஷவர்ஸ்லாம் நிறைய இருக்குது, டைப் ஆஃப் ஷவர் இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் அது கெட்டு போச்சுன்னா தனியாக இது மட்டும் வாங்கிக்கலாம், கேப் மட்டும். அதுக்கப்புறம் இது பாருங்கள், சொன்னல ஹாஸ்பிட்டல் செட்டப் மாதிரி இருக்குது பாருங்கள். இது டாய்லெட்டு, இது வந்து சிங்க்கு. இதே மாதிரி இன்னொரு செட்டப் பாருங்கள். இதெல்லாம் வச்சுட்டு அது மூஞ்சி தான், நான் தான் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ துணியெலாம் அப்படி மாட்டி வச்சுக்கலாம், இந்த மாதிரி கப்பெல்லாம் வச்சுக்கலாம், எல்லாமே இருக்குது. ஹாய் சொல்லிக்கோங்க, இல்லைன்னா அவ்வளோதான். ஓகே, ஸோ எல்லாம் முடிஞ்சு. அப்புறம் மானிட்டர் ஏன் அங்கே இருக்குதுன்னு தெரியல எனக்கு, பட் அது அங்கே இருக்குது. ஓகே, ஸோ இந்த கோம்பெல்லாம் போட்டு இந்த டேப்லாம் போட்டு இவ்வளோ நீட்லாம் வைக்க மாட்டோம் நம்ம.
ஸோ க்ளீனாக இருக்குது. இது பாருங்கள் சிம்பிள், இதெல்லாம் வந்து நம்மள மாதிரி ஆளுங்க ரொம்ப காசு கம்மியாக இருக்கவங்களுக்கு அதுவும் ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெட்டலில். இது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப் மாதிரி, இது ஃப்ளோட்டிங் இது வாஷ். இப்போ நம்ம இங்கே வந்து நம்ம ப்ராடக்ட் சர்ச் பண்ணலாம், தேடின கிடைக்கவே இல்லை. வந்து எந்த இதுக்காக வந்தாலும் அதே கிடைக்கல. ஓகே, ஸோ அதனால் நான் தேடி பார்த்தேன். அது ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப்னு தேடினேன். ஸ்பெல்லிங் அவ்வளோலாம் அடிக்க முடியாது, அதை செலக்ட் பண்ணிட்டேன். இல்லை எக்கச்சக்க டிசைன்லாம் காமிக்கிறா. நம்மளுக்கு இது லென்த்தியர் ஒன்று வேணும், இன்னும் சீப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா $20. ஒப்பா போடுறா, அது வேணாம், நான் கீழே வேணாம், $30-40 வேணாம், நம்மளுக்கு $20 போதும். ஸோ அந்த கம்பெனி அது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அது பார்த்த சேர் போயிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா அந்த பெஞ்சு $24. அதோ கிடச்சிச்சு, எனக்கு கடைசியாக கிடச்சிது. இதுதான் நம்ம வாங்குகிறோம் $40. இதுதான், நீங்கள் இது நோட் பண்ணிக்கோங்க எங்கே இருக்குன்னு. இது காப்பி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு மொபைலில் அங்கே போய் கடைசி போய்க்கணும். இது சில்ட்ரன்ஸ் டிபார்ட்மெண்ட். இது வந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக சில்ட்ரன் டாய்ஸ்லாம் இருக்குது, சாஃப்ட் டாய்ஸ், டென்ட், இதெல்லாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு எப்போவுமே இது பிடிக்கும் ரொம்ப. பசங்களுக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவேன், ஆனால் நானே வச்சுப்பேன் ஆக்சுவலி. ஸோ இதில் நிறைய ஐட்டம் இருக்குது பாருங்கள். லைட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த லைட்லாம் நல்லாயிருக்கும். இந்த லைட்லாம் இது புதுசாக ஒரு லைட் எடுத்தாங்க. இந்த லேம்ப்பு கிடையாது, முதல்ல எடுத்து வந்திருக்காங்க. பசங்களுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷனு. இந்த டென்ட்டு பார்த்தீங்கன்னா சம்மர் இது மாதிரி வந்தீங்கன்னா சும்மா பசங்க தொல்லை பண்ணுவாங்க, இந்த மாதிரி வேணும்னா அது வாங்க போட்டோம். இந்த சேர் பாருங்கப்பா, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதில் நம்ம பசங்க உட்காந்து சாப்பிட்டு அதோடய சாப்பாடெலாம் அதில் கொட்டி அதெல்லாம் வந்து ஒரு 10 நாளில் காலி. ஓகே, ஸோ அதனால் அது வாங்கலைன்னா. இந்த சேர்லாம் இருக்குது, இந்த டேபிள்லாம் இருக்குது. ஸ்டடி டேபிள்ன்றது, ஆனால் ஸ்டடி மட்டும் பண்ண மாட்டாங்க, அந்த டேபிள் மட்டும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டாய்ஸ் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமான டாய்ஸ்லாம் இருக்குது, வுடன் டாய்ஸ், விச் இஸ் வெரி குட் ஆக்சுவலி. நான் பார்த்துருக்கேன், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரோடு செட் பண்ணுறது, இந்த மாதிரி ட்ராக்ஸ் போட்டு ட்ரெயின், அப்புறம் வந்து சின்ன சின்ன கார் இருக்குது. இது எல்லாமே வுட்டில். ஓகே, அந்த கலர்ஸும் நல்ல வெஜிடபிள் கலர்ஸ். இது பாருங்கள், உங்கள் பொண்ணு குழந்தை இருந்ததுன்னா இது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குவோம். கிச்சன் செட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே, $120 ரொம்ப அதிகம். அப்புறம் வந்து இந்த சிங்கும் கிச்சன் தனியாக இருக்குது. அப்புறம் இது ரொம்ப பிடிக்கும் என் பசங்களுக்கு. எப்போ வந்தாலும் இந்த கலர்ஸ்லாம் இருக்குது. இந்த டிஐஒய் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிட்டு நாங்கள் டை ஆகிடுவோம். அவங்க டிஐஒய் பண்ணுவாங்க, நம்ம டை ஆகிடுவோம். இது க்ளீன் பண்ணி முடிஞ்சிச்சு. ஓகே, பட் நிறைய கலர்ஸ் இருக்குது, இது இருக்குது. இது பாருங்கள், இது வாங்கியே வாங்காதீங்க. அது ஒன்று கீழே போயிடுச்சுன்னா கிடைக்காது. இது வாங்கியே வாங்காதீங்க, தயவுசெய்து வாங்காதீங்க. ஸோ வீடு ஃபுல்லாக அதான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் நெக்ஸ்ட்டு சாஃப்ட் டாய்ஸ், ரொம்ப குட்டியான சாஃப்ட்டு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப குட்டி பசங்களுக்கு இது. நீங்கள் இதை எடுத்து விளையாடாதீங்க, இது பசங்களுக்காக. இதில் நிறைய முடியெலாம் ஒட்டிக்கும், அதெல்லாம் பார்த்து வைக்கணும். இது துணி அந்த மாதிரி இருக்குது. பசங்களுக்கு தனி பெட் செக்ஷன். ஓகே, அவங்களுக்குன்னு தனி. இது வந்து பெரியவங்களோட ஒரு ரேட் அதிகம் இது சம்டைம். ஸோ அதனால் பார்த்துருக்கணும். இது பசங்களை தவிர இந்த பக்கம் கூட்டு வந்துடாதீங்க. அவங்க இது சூப்பராக இருக்குது டாடி, இது வாங்கி கொடுங்க அப்படி இப்படின்ட்டுருவாங்க. அப்புறம் அவ்வளோதான், நீங்கள் முடிஞ்சு. ஸோ ஆனால் இது நிறைய வெரைட்டி இருக்கு மேடம். டாய்ஸ் பாருங்கள், சாஃப்ட் டாய்ஸ். தூங்கும் போது இந்த சாஃப்ட் டாய்லாம் வேணும் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப சீப்பராக இருக்குதுன்னா வாங்கிக்கலாம். $7 4 கிடைக்குது. அது ரொம்ப குட்டியாக இருக்குல்ல. ஸோ அதனால் நான் வாங்கலை. ஸோ நிறைய இருக்குது. என் பசங்களை கொஞ்சம் வளர்ந்துறாங்க இப்போது, நான் பிடிக்க மாட்டாங்க. இருந்தாலும் வீட்டு ஃபுல்லாக இதாக இருக்குது இப்போது. ஓகே, இந்த டெடி பேர் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கம் இருக்குது. பேண்டா நிறைய இருக்குது. பேண்டாலாம் இந்த ஃபுட்பால் வந்து சும்மா டம்மி தான். இது நிஜமாலும் ஃபுட்பால்னு சொல்லி கிரவுண்டில் போய் விளையாடாதீங்க. இது வந்து சும்மா ஒரு சாஃப்ட் பில்லு தான். இது கிரவுண்டில் போய் விளையாடணுன்னா முடிஞ்சு. அப்புறம் இது பாருங்கள், டாய்லெட்டு. நிறைய பேர் டாய்லெட்டை நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு போயிடுச்சு இப்போ இவங்களுக்குலாம். அதனால் இப்போ வந்து டாய்லெட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வால் பேப்பர்லாம் பாருங்கள். இந்த மாதிரி போட்டிங்கன்னா அதை அப்படியே பார்த்துட்டே நீங்கள் உட்காந்துருக்கலாம். கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கணும். இந்த மாதிரி மொக்கையான டிசைனு நீங்கள் இது கூட வாங்கிக்கலாம். அநேகமாக நான் இதான் வாங்க நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மொக்கை டிசைன் இது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இதுதான் நம்ம ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப். எங்கடா பார்த்தோன்னா இங்கே வந்துச்சு கடைசியாக. இதில் எல்லாம் நிறைய கச்சக்க போட்டிருக்காங்க. இதெல்லாம் வாங்கிடாதீங்க, இதில் ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ அதனால் நான் இதை வாங்கலை. அப்படியே வந்தோம்னா நம்ம யோசிக்கிறது எந்த மாதிரி நம்மளுக்கு செட் ஆகும். அதோ இருக்குது பாருங்கள், பிளாக் இருக்குது, இன்னொன்று அந்த கலருக்கு, இந்த கலருக்கு 4-5 கலர்ஸ் இருக்குது. அதில் பெருசு கூட இருக்குது. எனக்கு அவ்வளோ பெருசுலாம் தேவையில்லை, அவ்வளோ பெருசுலாம் என்கிட்ட வராது. ஸோ அதனால் நான் அதை வாங்கலை, கொஞ்சம் மீடியமாக வாங்கியிருக்கேன். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா பாருங்கள் $20. இது வேணாம், இது கொஞ்சம் வெல்வெட்ட மாதிரி இருக்குது, போயிடும். இது கொஞ்சம் வுட்டு. ஸோ அநேகமாக நான் வுட்டு தான் வாங்க போகிறேன். ஸோ அது வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தெரியுது. இந்த லேபிளே கிளியராக போட்டிருப்பாங்க. அவுட் ஆஃப் ஸ்டாக்னு போட்டுருவாங்க. அதனால் ஏமாந்துடாதீங்க. அது அவுட் ஆஃப் ஸ்டாக்னால் போய் தேடாதீங்க, அவ்வளோதான் முடிஞ்சு.
இந்த இது எடுத்துகிட்டு ஃபோட்டோ நீங்கள் போய் பொறிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்ததே காரணம். இப்போது நான் காமிக்கிற பாருங்கள், இது ஹைட்டு எவ்வளோ ஹைட்டில் வச்சுருக்காங்க, அதுதான் ப்ரைஸு. சும்மா நான் இங்கே இருந்து அப்படி இப்படி பார்க்குறேன், யாராச்சும் பார்க்குறாங்களா அப்படி பார்க்காத மாதிரி நடிக்கிறேன், அதுதான் ஆக்சுவலி. ஸோ நம்ம அது வாங்கியாச்சு. இப்போ இது பாருங்கள், பெட்டு அங்கே கீழே வந்து கம்ப்யூட்டர் டேபிள். ஸோ நீங்கள் அங்கேயே ஒர்க் பண்ணி அங்கேயே தூங்கிடலாம் மேலே. இது பசங்களுக்காக, பட் ஐ டோன்ட் திங்க் இது ரொம்ப சேஃப்னு. ஏன்னா பசங்க கொஞ்சம் பெருசாக வெயிட் எல்லாம் ஆயிடுச்சு. நம்ம பசங்களாம் பயங்கரமாக குண்டாக இருப்பாங்க சம்டைம். முடிஞ்சு இது பாருங்கள், டபுள் பெட், பங்க் பெட்டுன்னு சொல்லுவாங்க. மேலே கீழேன்னு 2 இருக்கும். இதுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஏறி போகிற மாதிரி இருக்கும். அப்படியே நேரம் ஏறி மேலே போயிடலாம். ஒரு குழந்தை மேலே போகணுன்னு கிளம்பிங்கன்னா இதில் என்னென்னா 2 பேர் சண்டை போட்டுப்பாங்க, நான் மேலே படுக்கிறேன் நீ படுக்கிறியா அப்படி போடுவோம். அது பார்த்துக்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இந்த இதோ வந்துச்சு பாருங்கள், நம்ம சைனா ஐட்டம் மாதிரி எல்லா பிளாஸ்டிக் பிளேட்டு ஹீட்டு எல்லாமே இருக்குது கீழே ஐட்டமில். இங்கே பிங்காங் செட் கூட இருக்குது. இது நான் கிரவுண்ட் லெவலில் வந்துட்டப்போ அங்கே வந்து எல்லாமே நிறைய கிச்சன் ஐட்டம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. டாய்லெட்ரி கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பாருங்கள், இந்த பில்லோஸ் கில்லோஸ்லாம் கூட இங்கே இருக்குது. வந்தோடனே பார்த்திங்கன்னா கத்தி, அவ்வளோதான் கத்தி. ஸோ இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் கத்தி இருக்குது. இதில் கரண்டி அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் திரும்ப சொல்கிறேன், இந்தியாவிலேருந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க இதெல்லாம். இது இங்கேயே நல்லா கிடையாது, சீப்பாக தான் கிடையாது, ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது, டிஃப்ரென்ஸ் கிடையாது. அப்புறம் நிறைய நீங்கள் பார்க்காத ஐட்டம்ஸ்லாம் இங்கே நிறைய இருக்கும், இந்தியாவில் கிடைக்கிறது கூட இருக்கும். அதே மாதிரி இந்தியாவில் கிடைக்கிற பாத்திரம்லாம் இங்கே இருக்குது. வேறு அண்டா குண்டா கிண்டா எல்லாமே இருக்குங்க. தேவையில்லாமல் எல்லோரும் அந்த சூட்கேஸில் போட்டு எடுத்துகிட்டு அப்பா கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வரீங்க. அதெல்லாம் தேவையில்லை, இங்கே வாங்கிக்கலாம். ஒரு வாட்டி தான் வாங்குவீங்க, எத்தனை அண்டா வாங்குவீங்க? ஒரு அண்டா தான் வாங்குவீங்க. ஸோ அதனால் இங்கே வந்து வாங்கிக்கோங்க, தயவு செஞ்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு வராதிங்க. ஸோ இங்கே எல்லாம் கிடைக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் சும்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, இந்த காப்பரில் சாப்பிட்டா நல்லா உடம்பு நல்லா இருக்கும். இது பாருங்கள், காப்பர் செட்டே இங்கே இருக்குது. ஓகே, யாருமே வாங்குறதே இல்லை, பார்க்குறதும் இல்லை அது. ஆனால் இங்கே காப்பர் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்கு, இது வந்து நீங்கள் நடக்கும்போது பார்த்து நடக்கணும். தட்டி போட்டிங்கன்னா எல்லாம் மொத்த கப்பு கீழே வந்துடும். ஸோ அதனால் பார்த்துருக்கணும். இது பசங்களாக கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. பார்த்துருங்க. இந்த வைன் கொடுக்குறவங்களெல்லாம் நல்ல சாய்ஸ் இருக்குதுங்க. இங்கே வந்து எக்கச்சக்க கப்பு இருக்குது, ஷார்ட்ஸ் கப்பு இருக்குது, வைனு ரம்மு கிம்மு எல்லாமே இருக்குது. நாங்கள் குடிக்க மாட்டோம், அதனால் இது நம்மளுக்கு தேவையில்லை. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து வாங்கி வச்சுருக்கோம் தண்ணி குடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், பிளேட்டு கீட்டு எத்தனை ஐட்டம் இருக்குது பாருங்கள். இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இதுலேருந்து நாங்கள் இப்போ இருக்க 2 செட்டு வாங்கிட்டோம். இது நல்ல டிசைனு, இது நல்லா ஒர்த்துங்க. எக்கச்சக்க பிளேட்டு. அதே சொன்ன மாதிரி தான், இவ்வளோ பிளேட்லாம் வாங்காதீங்க, வீட்டில் அவ்வளோ பேர்லாம் வரமாட்டாங்க. அப்புறம் இது பாருங்கள், பா ஏதோ ஒரு மூவி எடுக்கிற மாதிரி இருக்குல்ல அது. அப்புறம் பில்லோஸு, பூனை நாங்கள் வளர்க்குறோம். பூனை பார்த்தோன்னா சூப்பர்னு வாங்கியிருப்பாருன்னு நினச்சிக்காதீங்க, வாங்க மாட்டேன் நான். ஸோ இது அங்கேயே இருக்கட்டும். ஓகே, அதனால் பாருங்கள் எவ்வளோ சாய்ஸ் இருக்கு பாருங்கள் பில்லோஸ்க்கு. அப்பா, இந்த பில்லோ தூங்குகிற பில்லோ கிடையாது, இது சும்மா சோஃபா பக்கத்தில் வைக்கிறது. ஓகே, வெட்டியாக படம்லாம் பார்க்கும்போது பண்ணுங்கள். இது வந்து தூங்குகிற பில்லோ. நிறைய டைப் ஆஃப் இது இருக்குது, யூனோ பேஸ்ட் ஆன் யுவர் நெக் டைப். அதெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள். இது அன்ஃபார்ச்சுனேட்டாக நீங்கள் தலைலாம் வச்சு பார்த்துலாம் வாங்க முடியாது, அப்படியே படித்து தான் வாங்க முடியும். அந்த மாதிரி நிறைய பில்லோஸ் இருக்குது பாருங்கள், 2 பேர் படுத்துருக்காங்க, அப்படிலாம் பண்ண முடியாது இதில். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குப்பை டப்பா. இது கூட ரொம்ப முக்கியங்க. இங்கே குப்பை டப்பா கொடுக்குற மாதிரி அது யாருக்கும் கிடையாது. அதனால் என்ன வாங்குறீங்க இல்லையோ, குப்பை டப்பா நல்லா பார்த்து வாங்குங்க. வீட்டுக்கு வரவங்க கெஸ்ட்டெல்லாம் பார்ப்பாங்க, குப்பை டப்பா தான் பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு. ஓகே, அதனால் இது பார்த்து இதனால வாங்கி. இது பாருங்கள், இன்னொரு டைப் ஆஃப் ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப் இருக்குங்க, அப்படியே குப்பை மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டி இருக்குங்க. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஹேங்கர் மாதிரி இருக்கு இல்லையா, அது போட்டு இது போடணும் அந்த மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு அவ்வளோ பிடிக்கல அது. ஏன்னா அது ஒரு மாட்டணும், அதுக்கு ஒரு ஏன்னோ எல்லாம் நெயிலெலாம் செட் பண்ணி போடணும். ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப் தான் மாடர்னாக இருக்குது. இது ரொம்ப ஓல்டு தாத்தா டைப் அது. அப்புறம் அந்த ஸ்க்ரூலாம் நீங்கள் போய் ஏலங்கடையில் போய் வாங்கல, இங்கேயே கிடைக்குது. இங்கே ஹார்ட்வேர் ஷாப்போ இருக்குது, பட் அந்த அளவுக்கு கிடையாது இந்தியாவில் இருக்க மாதிரி. இங்கே வந்து நீங்கள் வந்து பாருங்கள், ஸ்க்ரூ ட்ரைவரு. இது வந்து மோட்டரைஸ்டு. உங்களுக்கு ரொம்ப லேசியாக இருந்ததுன்னா இதை மாட்டி ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கலாம். வெரைட்டி ஆஃப் ஸ்க்ரூ இருக்குது, எல்லாமே இருக்குது. இன்ச்சஸ், எல்லா இன்ச்சஸ் ஸ்க்ரூலாம் இருக்குது. இப்போ கூட எனக்கு தெரியாது அது என்ன இன்ச்சு சொல்கிறது, 1/4 இன்ச்சு அதெல்லாம்னுவாங்க, எனக்கு புரியாது எதுவுமே. ஸோ இது இருக்குது, அது வாங்கிக்கோங்க. அப்புறம் ஸ்டாப்பர்ஸும் இருக்குது, அது நான் மிஸ் பண்ணிட்டேன், இது வாங்கியிருக்கணும். பட் எனிவேஸ். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா லைட்டிங் செக்ஷன். இது விட்டுற முடியுமா? இது லைட்டிங் இல்லாமல் எப்படிங்க கலராக லைட் வைக்கணும் வீட்டு ஃபுல்லாக. ஸோ பாருங்கள், இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வுட்டிலே நல்லா கார்வ் பண்ணி இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. $40 கொஞ்சம் அதிகம் தான். அவங்க ஏற்கனவே $70 $40 ஆக்கியிருக்காங்க. நான் இன்னும் அது ஒரு $10 ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். நான் அது வரைக்கும் வாங்க தேவையில்ல. $159. நோ. நெக்ஸ்ட்டு க்ரீன் மஷ்ரூம். வேணாம், மஷ்ரூமே பிடிக்காது இனிமேல்ட்டு.
அதுக்கப்புறம் இந்த ரவுண்டு இதெல்லாம் வச்சுருப்பாங்களே, இந்த ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா அது இந்த மாதிரி இடத்துல தான் வாங்கி வைக்கிறாங்க. நம்மளாம் ஏமாந்துடும், பயங்கரமாக செலவு பண்ணிங்க. ஒன்றும் கிடையாது. அப்படியே வந்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள் லைட். உங்களுக்கு தேவையே இல்லை இந்த மாதிரி டைப் லைட்டு இருந்தால் கூட நீங்கள் வாங்கி தான் ஆகணும். ஓகே, இது நம்மளுக்கு இது கண்டிப்பாக தேவை. எனக்கு இந்த ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப் அடியில் வைக்கிறதுக்காக இந்த லைட் பார்க்குறேன். இது பாருங்கள், உள்ளே பேட்ரி போட்டிங்களா, அப்புறம் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் யூஎஸ்பி வச்சு. ஓகே, இதில் 3 டைப் இருக்குது, 3 லென்த் இருக்குது. நம்மளுக்கு வந்து அந்த ரொம்ப பெரிய லென்த் தான், இது கொஞ்சம் மீடியம் லென்த்து நான் எடுத்துக்கிறேன். எனக்கு குட்டி லென்த்து வேஸ்ட் ஆஃப் மணி. ஸோ எனக்கு 3 தேவை, 3 எடுக்க பார்க்குறேன். 3 வரதா பார்க்கலாம். 3 ஒரே டைமில் பொறுக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம் தான். பார்த்திங்களா, 2 தான் கைப்படுது. ஸோ இது வாங்கிட்டு அப்புறம் பேட்டரியை வாங்கணுமா, இதுக்கு நான் மறந்தே போயிட்டேன். அப்புறம் ஒருத்தர் சொன்னார், ஏன்னாப்பா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா, இது வாங்கினா பேட்டரியே வாங்கணுன்னாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த பேட்டரியை வாங்கி ஒன்றுத்துக்கு 3, இப்போ இவங்க விற்கிறது 4. பார்த்திங்களா எப்படி மார்க்கெட் பண்ணுறாங்கன்னு. இப்போ அதனால் எனக்கு எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியது. இது பாருங்கள், ரக்குன்னு வாங்கிக்குது, கார்பெட்டு. எவ்வளோ கலருக்கு வேணும். நம்ம இது வாங்கி போட்டோன்னா டீ எல்லாம் கவுத்துட்டோம், முடிஞ்சு $400 வானே வேணாம். ரொம்ப கஷ்டம் இதெல்லாம். ஆனால் நல்லா இருக்குது குவாலிட்டி. ஒன்றுமே இதில் வேறு டிசைன்லாம் போட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிசைன் பிடிக்குன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. தனி டிசைன் கூட இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய டைப் ஆஃப் இது இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது நல்லா இருக்குது. இந்த க்ரீனாக நல்லா இருக்குது. எல்லாம் பார்த்து சூப்பராக தான் இருக்குது. அதான் சொல்கிறேன், நீங்கள் சேர்த்து நல்லா இது பண்ணி தான் வாங்கணும். கிரெடிட் கார்டில் போட்டு ஸ்வைப் பண்ணி மாட்டிக்காதீங்க. ஓகே, இது எப்படி ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க, நீங்கள் அப்படியே தூக்கிட்டு போயிடலாம். இதுக்கு தான் இங்கே உங்களுக்கு ட்ரக் இருக்கணுன்றது. ட்ரக் என்ன போட்டேன், இது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ராலி இருக்கும், அந்த மாதிரி காட்டு, அதில் வச்சு நீங்கள் அப்படியே தூக்கிட்டு போயிடலாம். இங்கே வந்தீங்கன்னா இந்த கோணியை பாருங்களேன். வேணாம், அதுக்கு முன்னாடி இது காமிக்கிறேன். இது வந்து காலுக்கு போகிறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். உங்களுக்கு வேறு டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது பாருங்கள். நல்ல பிரைட் கலர்ஸாக போட்டு இது பண்ணுறாங்க. ஓகே, அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த கோணி தெரியாமல் இருக்கா, அவங்க அரிசி மூட்டை அதுதாங்க இது. அந்த அரிசி மூட்டை வச்சு இப்படி வச்சு இங்கே இப்படி விற்கிறாங்க. நம்ம அரிசிலாம் வாங்கி அந்த மூட்டைலாம் தனியாக தூக்கி போட்டுருவோம். இது பாருங்கள், அரிசி மூட்டை கோணி தான் இது. பயங்கரமாக இது பண்ணி இது ஃபேஷன் சொல்லி இப்படி பண்ணிவிட்டு நல்லா வாங்குறாங்க. ஓகே, அப்படியே கொஞ்சம் நெக்ஸ்ட் செஷன் பண்ணி இது ஃபுல்லாக ஸ்மெல்லிங் சூப்பர் ஸ்மெல் கேண்டில்ஸுங்க. இது போட்டிங்கன்னு வச்சுங்களேன், நல்லா ஸ்மெல்லு சூப்பராக வந்துடும். வீட்டில் யாரோ கெஸ்ட்டு வராங்க, தயவுசெய்து இதை ஆன் பண்ணிடுங்க. அப்போ வந்து அவங்களுக்கு தெரியும், ஓ நல்லா நீட்டாக நல்லா ஸ்மெல்லாக வச்சுருக்கோம் அப்படின்னு. ஓகே, அதே மாதிரி பிரியாணி செஞ்சிங்கன்னா இது ஆன் பண்ணிடுங்க. யாருக்கும் தெரியாது பிரியாணி இருக்குன்னு வீட்டில். ஓகே, நம்ம இந்த குட்டி இது கூட வாங்கிக்கலாம். $4 இவ்வளோ கிடைக்குது, 30 கேண்டில் கிடைக்குது. ஓகே, இதை வச்சு பூஜைலாம் பண்ண முடியாது, பண்ணலாம். ஸ்மெல்லு இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரிஜினல் தெரியுது. ஆனால் இது டூப்ளிகேட். அது மட்டும் இல்லை, இதுவும் டூப்ளிகேட் தான். எல்லாமே டூப்ளிகேட் இந்த ஒரு சைடு. ஓகே, அந்த எல்லாமே இருக்குது. லாவெண்டர் பாருங்கள், லாவெண்டர் வந்து அப்படி ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும். அதை போட்டு இப்படி கொலை பண்ணிட்டாங்க. இது எல்லாமே பிளாஸ்டிக்கு. எவ்வளோ தான் ஸ்மெல் பண்ணாலும் ஸ்மெல்லு வராது. ஓகே, ஸோ இதுவும் வந்து ஒரிஜினல் கிடையாது. எல்லாம் ஃபேக் எல்லாமே ஃபேக்கு. டிஃப்ரெண்ட் பிளான்ட் டைப்பு எல்லாமே ஃபேக்கு. நம்ம ஊர்லலாம் அப்படியே ஒரிஜினலாக இருக்கும், எவனே வாங்க மாட்டாங்க. இந்த ஃபேக்கை கூட வாங்கிட்டு போயிடுவாங்க இங்கே. ஸோ அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் தேவையில்லை இல்லையா, இதாகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது, கலர் ஃப்ளவர்ஸ் இருக்குது, சீட்ஸ் கூட வருது அது. அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள், இது வந்து ரியல் பிளான்ட். அடுத்த செக்ஷன் இது பார்த்தீங்களா, ரியல் பிளான்ட் அவ்வளோ நல்லா இல்லை, டூப்ளிகேட் பிளான்ட்டோட. இது ரியல் இல்லையா, அதனால் அவ்வளோ நல்லா தெரியாது உங்களுக்கு. அதனால பிளாஸ்டிக். அப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் இப்போ கீழே வந்துட்டீங்க, இது இழுத்துட்டு இதில் தான் நம்ம வந்து அந்த ஐட்டம் நம்ம வாங்குகிற ஐட்டம் வந்து இங்கே போயிட்டு வாங்கிட்டு நம்ம போனாங்க. அப்படியே நேராக நீங்கள் வெளில வந்தீங்கன்னா இங்கே எல்லா ஷெல்ஃப்ஸ் இருக்கும், எல்லாத்துக்கும் தனித்தனியாக இருக்கும். நீங்கள் எந்த ஷெல்ஃபில் என்ன பண்ணணும், நம்மளது வந்து 0123 பின். ஓகே, ஸோ 01 எங்கே இருக்குது பார்த்துட்டு அங்கே போனோம். பார்த்திங்கன்னா 01 aisle 01 இங்கே மேலே இருக்கும். இங்கே மேலே காமிக்கிறேன், 01ன்னு போட்டிருக்கோம். பார்த்திங்களா, 1 aisle 1 நம்ம எங்கே போனோம் அது பார்க்கணும். இந்த 1லேருந்து பின் 3 to 5 இருக்கீங்க, அப்படியே நீங்கள் போகணும். இல்லை இங்கே கிடையாது, 3 to 5 கிடையாது நம்மளுக்கு. 1ல் திருப்ப நெக்ஸ்ட்டு 6 to 8. நம்ம 1ல் வந்து 22 எங்களுது, அது வரைக்கும் போகணும் நீங்கள். வச்சு குட் சேலஞ்ச். பட் ஓகே, நீங்கள் வந்து வாங்கும்போது பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா அது பாட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க, கலரே வேறு இல்லை, இன்னொரு நம்பரும் கொடுத்துருப்பாங்க, ஆர்டிக்கல் நம்பர்னு. அந்த நம்பரும் மேட்ச் ஆகணும், எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகலை, முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிச்சு. ஓகே, திருப்ப வரணும் நீங்கள். ஸோ அதனால் அது கரெக்டாக பார்த்துட்டு இது நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, இதில் வந்து ஒன்று பத்தாது. இந்த சைடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சும்மா டூப்ளிகேட் மாதிரி தான் இருக்குது. பட் ஓகே ஃபைன்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெஞ்சு, டிவி பெஞ்சு, இது எங்கே இருக்குது? இந்த ஃபோன் ஒர்க் ஆகுது சம்டைம். 11ல் 17ல் இருக்குது. ஓகே, ஸோ இது எப்போ தான் ஜூம் ஆகி கரெக்டாக காமிதான் தெரியல. 11ல் 17 தெரியுதுல, அவ்வளோதான். 11 போயிடணும் நேராக, அதை தள்ளிகிட்டே போகணும். நீங்கள் கூலி மாதிரி தான் எல்லாமே. அப்படியே தள்ளிட்டு போயிட்டு 11ல் பார்க்கணும் எங்கே இருக்குது. 1 2 3 அப்படியே போங்க. அப்படியே போயிட்டு வந்தோன்னா நல்லா எண்டில் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே பார்த்துட்டே போங்க. வேறு ஐட்டம் இருக்கும். ஏதாச்சும் பிடிச்சிருந்தா அப்படியே போட்டுக்கலாம், இங்கேருந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது இந்த ஐட்டமு. நம்ம திருப்ப பார்ட் நம்பர் பார்க்கணும். நீங்கள் 902432 பார்த்து $25 பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட் இருக்கும். சம்டைம் வந்து 2 பேக் இருக்கும், 1 and 2 அப்படின்னு. நீங்கள் மருந்து 1 மட்டும் எடுத்துகிட்டு 2 காலி, அவ்வளோதான். பாதி தான் செட் பண்ண முடியும் டேபிள். திருப்ப வரணும் இங்கே 2 வாங்குறதுக்கு. அதே மாதிரி 2 எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா 1க்காக வரணும். ஸோ அதனால் எங்கே இந்த 2 பார்ட்டுன்னு போட்டிருக்கானோ கண்டிப்பாக 1 and 2 எடுத்துக்கோங்க. இப்போ நான் பாருங்கள் எப்படி நான் எடுத்து இதில் போடுறான்னு. ஸோ அதுலேருந்து எடுத்து ஒரே ஒரு டேபிள் தான் எடுத்தேன். ஸோ அப்படி வச்சு கேமரா அப்படி வச்சு இப்படி வச்சுக்கணும் நம்ம. ஓகே, பார்த்து வச்சுக்கோங்க. டேமேஜ் ஆயிடுச்சுன்னா திருப்பி வந்து மாற்றிக்கணும். ஸோ அப்படியே இது எப்படி வைக்கலாம்? கொத்தலாமா? இது டப்பா இல்லை, அது ரொம்ப முக்கியம். ஸோ அப்படியே வச்சுட்டு இது முடிஞ்சிச்சா, இதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே தள்ளிட்டு போகலாம். போகும்போது பார்த்தீங்கன்னா செக் அவுட் முன்னாடி இது இன்னொன்று வச்சுமா, செகண்ட் லைஃப்னு. நீங்கள் 2வது லைஃப் கொடுங்க இந்த ஐட்டம்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வாங்கிட்டு எனக்கு பிடிக்கல மாற்றிடுவாங்க. அது நல்ல டிஸ்கவுண்ட்டுங்க. பாருங்கள், $229க்கு 190. இதில் எதுவும் டேமேஜ்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. இங்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டாங்க அப்படிலாம். பட் ஸ்டில் நீங்கள் பாருங்கள், இது வச்சுக்கலாம். இது கார்பெட்டும் இருக்குது. கார்பெட்டெல்லாம் நான் வாங்க மாட்டேங்க, ஏன்னா சம்டைம் அது வந்து யூஸ்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் வேணாம். தெரில, அது நம்ம சட்டை கூட போட்டிருக்காங்க அனுப்பாங்களா. சரி, ஓகே. அப்படியே வந்தீங்கன்னா இந்த குட்டி இதெல்லாம் இருக்கும். இந்த கேண்டில்ஸ் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். அங்கே வாங்க தேவை, இங்கே வாங்கினா வாங்கிக்கலாம். எவ்வளோ சீப்பாக இருக்குது பாருங்கள். $1 கூட கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி யூனிக் ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்கும். சம்டைம் தெரியாது, உங்களுக்கு தேவைப்படுறது இங்கே இருக்கலாம். ஸோ ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு இது பார்க்கணும் நீங்கள், அதுக்கப்புறம் தான் வேறு எல்லாம் பார்க்கணும். ஆனால் உஷாராக என்ன பண்ணியிருக்காங்களா, லாஸ்ட்டில் வச்சுருக்காங்க. சரி விடுங்க, எங்கேயாச்சும் வச்சுருக்காங்களே. அப்புறம் இந்த ஸ்கூல் பெஞ்ச்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. நீங்கள் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறீங்களா, இங்கே தான் எடுத்துகிட்டு போயிடலாம். எல்லாமே சூப்பராக இருக்கீங்க. எவ்வளோ சீப்பு பாருங்கள், $150, $75, 50% ஆஃப் முடிஞ்சு. ஸோ இது ஒரு நல்ல பெனிஃபிட். அதெல்லாம் என்னென்னா இது லாஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அவ்வளோதான், நாங்கள் வாங்கியாச்சு. இப்போ செக் அவுட் பண்ணுறோம், வெளியில் போயிட்டுருக்கோம். நாங்கள் இப்படி தான் செக் அவுட் பண்ணோம். இது பாருங்கள், அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த கார்ட்டும் நம்ம ட்ரக்கை கிட்ட கூப்பிட்டு போனோம். நீங்கள் ட்ரக் இங்கே எடுத்துகிட்டு வந்து கூட லோட் பண்ணலாம். பட் நான் தனியாக வந்திருக்கேன், அதனால் அது மீனிங்கே இல்லை. ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு இப்போ பாருங்கள், நான் எப்படி லோட் பண்ணுறேன் பாருங்கள். ட்ரக்கில் செம்ம வியூவில் இந்த பார்க்கிங் வியூ, அதான் ட்ரக்கு. பின்னாடி டோர் ஓப்பனும், ஃபுல்லாக ஓப்பன் பண்ண அவசியம். அப்படியே தூக்கிட்டு அப்படியே பின்னாடி தள்ளி விட்டுருவேன்னா. வைக்கும் போது கொஞ்சம் பார்த்து வைங்க. ஸ்க்ராட்ச் கீச் ஆயிடுச்சுன்னா திருப்பம் ஐயோ அப்பா திருப்ப கூப்பிட்டு போய்ட்டு திருப்ப வரணும். புரியுதா? ஸோ திஸ் இஸ் நாட் அ ஜோக். இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம் ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக 2 பேரை கூப்பிட்டு வரணும். தனியாக வந்து மாட்டிக்காதீங்க. ஒன்றும் தூக்கியோ போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி எல்லா ஐட்டம் வச்சுட்டு நீங்கள் நல்லா பாருங்கள். எல்லா ஐட்டம் வச்சுட்டு சம்டைம் ஃபோன்லாம் வச்சுட்டு போயிட போகிறீங்க. ஸோ எல்லாமே வச்சுக்கோங்க. திருப்பி பாருங்கள், எல்லாமே எடுத்துட்டேன்னா எல்லாமே போட்டாச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அது பண்ணுறது முன்னாடி கார் டோரை லாக் பண்ணிடுங்க. அப்புறம் மறந்துடுவீங்க. அந்த டோரை மறந்துட்டீங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்கும். அப்புறம் கண்டிப்பாக அந்த இது வந்து திருப்பி எடுத்து வந்து ரிட்டனில் வைக்கணும். வைக்காம அதை நான் அப்படியே கொஞ்சம் வைக்கிற மாதிரி நல்லா பொறுப்பாலாக ஆள் மாதிரி சீனை போட்டு இது பண்ணிப்பேன். பில்லு பார்த்தீங்கன்னா $200 கிட்டே வந்துச்சு. ஓகே, பட் எனிவேஸ் இது இருக்குது. நான் உள்ளே போயிட்டு அப்புறம் திரும்ப காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, எல்லாம் ஷாப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. பில்லு பயங்கரமாக வந்துச்சு. $200 தெரிதாங்க தெரில பாருங்கள். $200 என்னென்ன வாங்கினேன்னா 3 ஷெல்ஃபு, 1 2 3. அப்புறம் கீழே உட்கார்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டு, அதுக்குள்ளே சின்ன பாக்ஸ் கம்பார்ட்மெண்ட் வைக்கிற மாதிரி 4 பின்னு. அதுக்கப்புறம் அந்த ஷெல்ஃபு சொன்னேன் இல்லையா, 3 ஷெல்ஃபு. ஒரு ஷெல்ஃப் கீழே வந்து ஒரு எல்இடி வர மாதிரி பெரிய எல்இடி வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸ்டாக்கு இல்லை, நல்ல வேலை. அதனால் அது நான் வாங்கலை, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இது வந்து கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ அதனால் அந்த இது வந்து எப்படின்னா ரீசார்ஜபிள் பேட்டரியோடு இருக்குது. யூஎஸ்பி வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணி திரும்ப மாட்டிக்கலாம். ஸோ அதனால் நான் சேஃபு, வயரிங்லாம் போட தேவையில்ல.
ஓகே அது முடிஞ்சதுனால $200 கொஞ்சம் பெரிய அமௌண்ட் தான். போகும்போது ரோடை ரெக்கார்ட் பண்ணுறேன்னா நீங்கள் பாருங்கள் நல்லா. ஓகே அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டைலாக் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். போகலாமா? சீட் பெல்ட்டு போடலன்னா அடிப்பான் ஃபைன். அடிக்கிட்டு இப்போ போகிறோம் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இதோட வீடியோடு தான் ஐக்கியாவோடது. இன்னொரு வாட்டி முடிஞ்சால் நல்லா டீட்டெயிலில் இன்னும் காமிக்கிறேன். பட் இப்போதைக்கு இது வேறு நான் என்னோடய திங்ஸ் வாங்கிறதுக்காக பண்ணேன். இப்போ நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ நான் மேபி தேர்ல என்ன பண்ண போகிறேன்னு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். எனக்கு என்னை தெரிஞ்சு நான் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் தமிழில் லாங்குவேஜ். நீங்கள் என்னென்னு பார்த்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஓகே பாய்.